புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 23 தொடக்கம் 27. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்தில் இருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடம் இருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். சிந்தனை: எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் இயேசுவை கேட்கின்றனர். இவர்கள் உண்மையிலே மக்களை நிலையான மீட்புக்கு அழைத்து செல்ல வேண்டியவர்கள். கடவுளின் திருவிழத்தினதும் அவரது தீர்க்க தரிசன குரலினதும் கருவிகளாகவும் பாவ பரிகார பலி ஒப்பு கொடுக்கும் குருக்களாகவும் இவர்கள் இருக்க வேண்டியவர்கள். ஆனால் நடைமுறையில் இவர்கள் இவை எதுவாகவும் இருக்கவில்லை. இந்த நற்செய்தி பகுதியை வாசித்து கொண்டு போகும்போது இயேசு ஏன் இவர்களை கடிந்து கொண்டார் என்பதை தெளிவாக காணலாம். அவர்களுடைய கேள்விகளுக்கு இயேசு பதில் கேள்வி ஒன்றை கேட்கிறார். யோவானின் திருமுழுக்கு கொடுக்கும் அதிகாரம் விண்ணிலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடம் இருந்து வந்ததா? ஆனால் அவர்கள் பதில் சொல்ல மறுத்து விடுகிறார்கள். ஏனென்றால் விண்ணில் இருந்து வந்தது என்றால் நீங்கள் ஏன் யோவானை நம்பவில்லை என்று கேட்பார். மனிதரிடம் இருந்து என்றால் மக்களுக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் மக்கள் அவரை ஒரு இறைவாக்கினராக ஏற்றுக்கொண்டிருந்தனர். எனவே அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று பதில் சொல்கின்றார்கள். அப்போது இயேசுவும் அவர்களுக்கு, நானும் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறார். இயேசுவின் இத்தகைய பதில் எமது நம்பிக்கையை நேரடியாக சவாலுக்கு உட்படுத்துவோருக்கு எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பார்வையை தருகின்றது. இயேசு இந்த மத தலைவர்களை கடவுளாக இருந்து தீர்ப்பளித்த போதிலும் அவர்களுடனான அவரது மனித உறவு தீர்ப்பளிக்கும் விதமாகவோ அல்லது தன்னை பாதுகாக்கும் விதமாகவோ இருக்கவில்லை. மாறாக அவர் கேட்ட கேள்வி அவர்களை அவர்களது பகுத்தறிவற்ற கேள்விக்கு முகம் கொடுக்க உந்தியது. அவர்கள் தங்களுடைய பகுத்தறிவற்ற தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்தபோது இயேசு அமைதியாகி விடுகிறார். இது நமக்கு சொல்லும் பாடம் ஒன்று. ஒருவரின் பகுத்தறிவற்ற நிலையிலே அவரோடு வாக்குவாதப்படுவதால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்பதாகும். ஆகவே அமைதியாக இருப்பதே சிறந்தது. யாராவது நம்மை பணிவோடும் நேர்மையோடும் எதிர்கொள்ளும் போது அது ஆரோக்கியமான உரையாடலுக்கு கதவை திறக்கும். இயேசு பகுத்தறிவற்ற சமய தலைவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த விதத்தை இன்று சிந்திப்போம். எமது நம்பிக்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றாரோ அதே மாதிரி அந்த வழி
விமர்சனத்துக்கு உள்ளானாலும் கடவுள் அதையே விரும்புவதால் அதனை நாம் வாழ துணிவு கொள்வோம். செபம். ஆண்டவரே, உமது ஞானத்தை எங்களுக்கு தாரும். தீமையில் இருந்து நல்லதை கண்டறிந்து கொள்ள அந்த ஞானம் எங்களை வழிநடத்துவதாக. ஆமென்.